உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தப்பா எடுத்துக்கலான்னு ஒன்று சொல்லாமா? எனக்கு திரும்ப திரும்ப சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நீங்க நானும் முதல்ல எங்க மீட் பண்ணோம், எப்படி மீட் பண்ணோம், இது ஒண்ணுமே ஞாபகம் வரல. நானும் முகத்தை வச்சு யோசிச்சு பார்க்குறேன். நீ அதுவும் சொல்ல. இப்படித்தான் இந்த கேள்வியை நான் எப்போ கேட்டாலும் ஒரு சின்ன சிரிப்பு. பதிலை தான் இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறேன். அதுதான் என்னன்னே தெரியல. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏதாவது ரகசியம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லையா? இல்லையே. நீ இல்லைன்னு சொன்னா இல்லைதான். சரி வா, மோட்டர் நிலைமை என்னன்னு பார்த்துடலாம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் இந்த வாசப்படி இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்து படிப்பேன். இங்கே தான் பல நாள் தூங்கவும் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு கணக்காலம். இந்த அந்த பக்கம் மாட்டு. டேய், அந்த சிவாவும் ஜனனியும் ஷாக் அடிச்சு சாகிறத என் கண்ணால பாக்கணும்டா. டேய் மாப்ள, 2025ல உன் முதல் ஆசை நிறைவேற போதுடா. டேய், நான் போய் அந்த மரத்து மேல உட்காந்துக்கிறேன். அவன் மோட்டார் ரிப்பேர் ஆனதை சரி பண்ண ஆரம்பிச்சதும் நீ நைஸா கதவை பூட்டிட்டு வந்துரு. அப்புறம் மறக்காம ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் பகலாவது நடக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துடுறா. சொல்லிட்டல, செஞ்சிடறேன். சரி, நீ போ. வாப்பா சுந்தர பாண்டி, என்ன இந்த பக்கம்? இந்த பக்கமா வந்தேன். ரூம் திறந்து கிடந்தது, பார்த்தா நீங்க இருக்கீங்க. எப்படி வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் தானே. ஆமா, உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஏப்பா, எதை கேட்கணும்னு உனக்கு விவசாயம் இல்லையா? யாருங்க இதெல்லாம் வெளியே சொல்றது? அம்மா, மலேசிய மருமகளே, இது தமிழ்நாடு. ஒரு வீட்டுல நடக்கிற விஷயம் 1 மணி நேரத்துல ஊர் ஃபுல்லா பரவிடும். ஜனனி, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என்ன, ஃபர்ஸ்ட் பகல் நடக்கட்டும். என்ஜாய். ஹாப்பி ஃபர்ஸ்ட் பகல். என்ன பேசணும்னு தெரியாத ஒரு பொண்ணு முன்னாடி போயாங்க. சாரிண்ணா, சாரி. என்ன சொல்ற? போ, கிளம்பு. ஜனனி, சாரி, அவன் ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டான். அதை நில்றா. ஏய், நில்றா. டேய், ஏய், கதவு திறடா. ஏய்,
டேய் ஒழுங்கா கதவை திறந்துடுறா. டேய் டேய் அறிவு கிட்டவன் தேவையில்லாத ஏதாவது வேலையை பண்ணிட்டு. ஜனனி ப்ளீஸ், நீ எதுக்கும் கவலைப்படாத. 12 மணிக்கு கரண்ட் வந்துடும். முதல்ல இந்த மோட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே போகிறத பற்றி யோசிப்போம். வா போலாமா? ஏய், எங்கடி போனீங்க எல்லாரும்? வீட்ல இருந்து வெளியில போனா சீக்கிரம் வரது இல்லையா? போன இடம் வந்த இடம்னு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் இங்க யார் செய்வா? அத்தை, அப்படி என்ன வேலை நாங்க வந்துதான் செய்யணுங்கிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அது தெரியாதா? அவ மருமகளுக்கு சேவை பண்ற வேலை. அது முக்கியமான வேலை இல்லையா? ஓ, மருமகளுக்கு இடுப்பு உடைஞ்சு போயிடுமேனு மாமியாருக்கு அக்கறை. ஓ, அப்ப நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஆ, அத பத்தி யாருக்கு என்ன கவலை? ஏன்னா இந்த வீட்ல அவங்க மருமக மட்டும்தானே மனுஷ ஜென்மம். ஆமாடி, ஆமா. இந்த மாதிரி ஒரு மாமியாரையும் மருமகளையும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடி அம்மா. ஏன் இப்படி எல்லாரும் அவள வம்புக்கு இழுக்கறீங்க? உங்ககிட்ட பேச்சு வாங்கறதுக்கே பிறந்தவ மாதிரி ஆயிட்டா. அவ பாவண்டி. ஓ, புது மருமக இல்லையா? அவளை எதுவும் சொல்லிடாதீங்கடி. ஆமா அம்மா, உன் அருமை மருமக எங்கம்மா? என்னடி ஏன் மருமகனை கிண்டல் பண்ற? அவ உனக்கு அண்ணி. ஓ, சாரிமா. ஆமா, எங்க அண்ணி எங்கம்மா? ஆலிய காணோம். ஏய், அக்கறை பத்தலடி. அப்படியா? இப்ப பாரு. அம்மா, எங்களது ஆரோக்கிய அண்ணி எங்கே சென்றிருக்கிறார் சொல்ல முடியுமா தாயே? அம்மா, ரொம்ப பிகு பண்ணாதம்மா. அது எங்க போச்சுன்னு சும்மா சொல்லு. தோட்டத்துல மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சிவா அதை சரி பண்ண போனா. இவ வீட்ல சும்மா தானே இருக்கா, போர் அடிக்கும், போயிட்டு வரட்டும்னு நான் தான் அனுப்பி வச்சேன். அப்போ என் தம்பி பொண்டாட்டிக்கு வயல் வேலை, நாத்து நடுறதெல்லாம் தெரியும். என்னடி வீட்லயே அடைஞ்சு கிடக்குறாங்க? காத்தாட போனா மனசுக்கு எதமா இருக்கும்ல, அதான் அனுப்பி வச்சேன். என்னது? காத்தாட மனசுக்கு எதமா இருக்கணும்னு நீங்களே அனுப்பி வச்சிட்டீங்களா? பாத்தீங்களாடி, நாம எது நடக்க கூடாதுன்னு போராடுறோமோ அத நடக்க வைக்கிறதுக்கு அத்தையே சதி திட்டம் போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாம போய் தடுக்கணும். வாங்க. ஏய், என்ன சொல்ற நீ? அக்கா வா போலாம். ஏய், நீ எங்க போறீங்க? ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.